ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மூவியோடைய தமிழ் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நான் இப்போ இந்த மூவியை பார்த்து முடித்தேன். சூப்பரான மூவி. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போக்கிமான் மூவி அப்படின்னு தான் இதை தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் எந்த ஒரு போக்கிமான் மூவிலையுமே பார்த்ததில்லை. அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு மூவியில் வச்சு செதுக்கி வச்சுருக்காங்க. ஸ்டோரி ரொம்பவே ஒரு சாதாரணமான ஸ்டோரியாக இருந்தாலும் பட் அவங்க மூவியை அதை காட்டியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சில சீன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, அந்த ஃபைட் சீன்லாம். ஸோ இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் பொதுவான கருத்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த மூவி எவ்வளோ ரேட்டிங் அதெல்லாம் பார்த்துடலாம் நம்மளோட ஸ்டைலில். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா, பாசிட்டிவ் முழுக்க நம்ம ஆஷை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுவார்ல நம்ம ஆஷு, அந்த ஒரு ஃபைட் சீனை இது வரைக்கும் நான் எந்த ஒரு போக்கிமான் எபிசோட்லையுமே பார்த்ததே இல்லை. அது இந்த மூவியோட மிகப்பெரிய ப்ளஸ் ஆகட்டும். அது அந்த போக்கிமான் பீக்காச்சு ஃபைட் பண்ணும் பாருங்கள், எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி ஆச்சு, என்னடா இது இப்படி இவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் வியந்து பார்த்தேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எந்த ஒரு மூவியை பார்த்தாலுமே கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும். மற்ற மூவி கதையோடு தொடர்பு படுத்தி தான் அப்படி கொண்டு போவாங்க. இதில் ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு சில இந்த படத்தை சொல்கிறேன், இதில் இந்த போக்கிமானை தான் நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னாலும் இன்னொரு ஒரு போட்டி நடக்கும், ஓகேங்களா? அதுலேயே விறுவிறுப்பாக இருக்குது. இந்த போட்டியா, கதையை நீங்கள் மறந்துடுறீங்க. கதையை இன்னும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கல. பட் அந்த ஆஷ் அதில் கலந்துக்கிறதும் அதை காப்பாற்றுற விதமும் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த படம் தூண்டுது. இந்த படத்தோட அந்த தெளிவு, அந்த அனிமேஷன் சொல்லியே ஆகணும். உண்மையிலேயே அதுதான் இதை தூக்கி நிறுத்துது. உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு மூவிங்க. பாசிட்டிவ் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு மூவினா அது இந்த பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மூவி தான். இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்கிமான் யூடியூபர், அதாவது போக்கிமான் உலகத்திலே போக்கிமான் யூடியூபர் காட்டினதுலாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் நான் ஹரிசான்ஸில் தான் அந்த மாதிரி போக்கிமானில் யூடியூப்பில் காட்டுவாங்கன்னு நினச்சேன். அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இது ஸ்பாய்லர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக தான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அது பாசிட்டிவ் பாயிண்ட். திடீர்னு பார்க்கும்போது செம சர்ப்ரைஸ் எனக்கெலாம் உண்மையிலேயே. அண்ட் நிறைய கேஜெட்ஸையும் காட்டியிருக்காங்க. கம்ப்யூட்டர் XYZ, XY கேலஸ் கொஷின், இதெல்லாம் கம்பேர் பண்ணாலும், இந்த சன் அண்ட் மூன் கம்பேர் பண்ணாலும் இதில் காட்டினது எனக்கு என்னமோ ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அந்த யூடியூப் அதில் தான் எனக்கு கண்ணாக இருக்குது. படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நம்ம நெகட்டிவ் சைடு வரும்போது, சில கேரக்டர் உங்களுக்கு இந்த கேரக்டர் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும், இந்த கேரக்டர்னால தான் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். சில கேரக்டர் உங்களுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருவாங்க. ஸோ அது இந்த படத்தோட நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், அப்போ என்ன திரும்படியும் நெகட்டிவில் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு கேட்குறது புரியுது. ஒன் லைன் ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, ஆஷ் ஒரு தீவுக்கு போகிறாரு, அந்த தீவை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாரு, ஓகேங்களா? ஒரு எபிசோடோட கதையை ஒரு பெருசாக ஒரு மூவியாக எடுத்து பண்ணால், நிறைய கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு ஆஷ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெருசாக ஒரு பெரிய மூவியாக வச்சுருக்காங்க. இது கூட ஒரு நெகட்டிவ் தான். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு போக்கிமான் அது கடைசியில் தான் வரும். அந்த போக்கிமான் பிரச்சனைகள்லாம் முடிச்சிடும். இது ஃபஸ்ட்டே வந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். இந்த படத்தில் நெகட்டிவும் இருக்குது, அதே நேரத்தில் பாசிட்டிவும் இருக்குது. நெகட்டிவ் இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். நிறைய போக்கிமான்ஸை காட்டியிருக்காங்க. ஸோ நிறைய கேஜெட்ஸ் காட்டியிருக்காங்க, நிறைய டெக்னாலஜி காட்டியிருக்காங்க. பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல படங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஒரு நல்ல படம் தான். நிறைய விதவிதமான போக்கிமான்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. ஆனால் சின்ன இடத்துல ஆடியன்ஸ் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தோணுது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். உங்களோட ரிவ்யூவை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.